இன்றைக்கி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ரெட் கலர் ஃபிலமெண்ட்டில் ஃபுல்லாக மண்டையை பெருசு பண்ணி ஒரு கேரக்டர் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அதாவது வந்து மணி ஹேய்ஸ்ட் சீரிஸோட அந்த ஒரு ஃபேமஸான ஒரு ரெட் கலர் ஜம்ப் சூட் போட்டு ஒரு முகமூடி போட்டிருக்க மாதிரியான ஒரு இது தான் வந்து மாடல் தான் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த மாடல் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நம்ம ஆன்லைன்லேருந்து தான் எடுத்திருக்கோம். அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100% சைஸ் வச்சு பிரிண்ட் பண்ணும்போது இது ரொம்ப குட்டியாக தெரிஞ்சுது. அந்த ஒரு காரணத்தினால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 30% எச் பண்ணி, அதாவது அவங்க டிசைனிங் பண்ணதுலேருந்து 30% வந்து எச் பண்ணி தான் நம்ம இதை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் உங்களை யாராவது பார்க்குறவங்கள யாராவது மணி ஹேய்ஸ்ட் ஃபேனாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். 3D பிரிண்டிங் பற்றி அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது 3D பிரிண்டிங்கில் பொம்மை மட்டும்தான் செய்ய முடியுமா அப்படின்னா பொம்மை மட்டும் கிடையாது. நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை செய்ய போகிறோம். அதுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணும், அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதோட விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த மணி ஹேய்ஸ்ட் சீரீஸில் நம்ம ப்ரொஃபஸர் தான் இருக்குதுல டெரரான பீஸு. அவர் என்ன நினச்சாரு, அவரோட ஃபுல் பிளான் என்னென்னு யாருக்குமே சொல்ல மாட்டார். கடைசி வரைக்கும் அவருக்கு மட்டும்தான் முழு பிளானும் தெரியும். ஸோ கிட்டத்தட்ட இந்த கேரக்டர் ஃபுல்லாக நம்ம பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த மணி ஹேய்ஸ்ட் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் அவர் கையில் ஒரு டம்மி கன்னாவது கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக ஒரு டம்மி கன் நம்மளாவே பிரிண்ட் பண்ணி அவர் கையில் வந்து நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தான் இந்த கேரக்டரோட செம்மையான டெரர் லுக்கே வந்திருக்கு. அதாவது இது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ உங்களுக்கும் மணி ஹேய்ஸ்ட் சீரிஸ் பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு 3D பிரிண்டிங் பற்றி தெரியாது அப்படின்னா அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, 3D பிரிண்டிங் ஒரு நல்ல ஹாபி. உங்களுக்கு இது வரைக்கும் எந்த ஹாபியுமே இல்லை, எனக்கும் ஒரு ஹாபி இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3D பிரிண்டிங் பற்றி பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா இந்த ஹாபியை நீங்கள் கண்டிப்பாக அடாப்ட் பண்ணலாம். இதுக்கு பெரிய ஸ்கில்லெல்லாம் தேவையில்லை. நானே 0.0லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். அண்ட் உங்களாலையும் முடியும்.